ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ஏஎம்கே டெக் சேனலுக்கு வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டார்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இன்ஜின் பற்றி பார்க்க போகிறோம். அதான் கூகுள் சர்ச் இருக்குது, எல்லோரும் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் என்ன ஸ்பெஷல் ஸ்டார்ட் பேஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, ஓகே. கூகுளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சரி, இப்போ கூகுள் நம்மளை பற்றி நம்ம கூகுள் தேடுறதை விட நம்மளை பற்றி கூகுள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்குன்னு நமக்கு தெரியுமா? சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது நமக்கு தெரிஞ்ச எவ்வளோ வெப்சைட் இருக்குது, அதில் 75% கூகுளோட ட்ராக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கு கூகுள். சரி, ஓகே. அதனால் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த வெப்சைட் போனீங்கன்னா கூகுளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த ஐபி அட்ரஸில் உள்ளவங்க இந்த டைமில் இந்த டேட்டாவை இந்த வெப்சைட்டை பார்க்குறாங்க அப்படின்னு. இது தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம ஏதோ சர்ச் தான் வெப்சைட் தானே பார்க்குறோம், தெரிஞ்சுட்டு போட்டுமே நினைக்கிறீங்க. அது எப்படின்னா, அது வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சிரும். இந்த கிளைண்ட்டு இந்த ஐபி அட்ரஸில் இந்த வெப்சைட் பார்க்குறான்னு சொல்லிட்டு உங்களை பற்றி எல்லா டேட்டாவும் கண்டுபிடிச்சிடும். சரி, ஓகே. இது சர்ச் பண்ணால் ஜென்ரலாக கூகுள் போய் சர்ச் பண்ணால் என்னென்ன தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, அது கூகுள் ஸ்டோர் பண்ணிக்கும். அடுத்து என்ன, எவ்வளோ நேரம் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, சில டைமில் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, இந்த டேட்டா எப்போதுமே கூகுள்கிட்டே இருக்கும். அதான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. சரி, ஓகே. சரி, இதை தவிர்த்து நீங்கள் கூகுள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கன்னு வச்சுப்போமே, ஏதாவது ஜிமெயிலாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் ஏதாவது ஓப்பன் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணும், இதை ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கூகுள்னால் லொக்கேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துக்குலாம் போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோம். நீங்கள் லொக்கேஷன் ஆஃப் பண்ணாலுமே அது தெரிஞ்சு வச்சுக்கும். அப்புறம் கூகுள் ஆப் யூஸ் பண்ணுங்க, ஜிமெயில் யூடியூப் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன வியூ பண்ணுறீங்க எல்லாத்தையும் நோட் எடுத்து வச்சுக்கும். அப்புறம் கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் கூட அது ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கோம். அதேமாதிரி கேலண்டர் ஆகட்டும், ஹேங் அவுட்டு, மியூசிக்கு, ட்ரைவ் எல்லாத்துலேயுமே இதே பேட்டர்ன் தான், அதை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஓகே. இதுதான் தப்பிக்க என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இன்ஜின் பற்றி பார்த்தோம். சரி, என்ன இதில் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த வெப்சைட்டு கீழே போனீங்கன்னா அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், இன்டர்நெட் வித்தவுட் ட்ராக் பண்ணாமல் நாங்கள் வந்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டி சர்ச், ப்ரைவசி, என்கிரிப்டடு இதை போட்டிருக்கு பாருங்கள். அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு இது பார்த்தீங்கன்னா அது வந்து கூகுள் மாதிரி ட்ராக் பண்ணாது இந்த வெப்சைட். ஆனால் நீங்கள் தேவையான சர்ச் எடுத்து கொடுத்துரும். ஆட்ஸ் வராது, ஆனால் நீங்கள் பார்க்கலாம். ப்ரொஃபைலிங் சொல்கிறாங்க பாருங்கள், இதுதான் வந்து கூகுள் பண்ணுற வேலை. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு சர்ச் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஆப்பிள் டைப் பண்ணணும்னு வச்சுக்கோமே. இப்போ பாருங்கள், டைப் பண்ண உடனே நமக்கு டேட்டா வந்துடுது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஆப்பிள்னு போட்டு சர்ச் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஃபஸ்ட் பேஜ் வருதுன்னு பாருங்கள். ஆப்பிள் வெப்சைட் வருது, இந்தியா வெப்சைட் வருது, மேக் ஸ்டோர், ஆன்லைனு, சப்போர்ட்டு, விக்கிபீடியா, ட்விட்டரு, ஈவெண்ட்டு, ஆப்பிள், ஃபோர்ப்ஸ். சரி, ஓகே. யூடியூப்பில் என்ன சர்ச் வருதுன்னு பார்க்கலாமா? எடுத்தோன்னே ஒரு ஆட் வருது, அதுக்கிட்ட இதுவும் ஆடு தான். இது பாருங்கள், ஆப்பிள் இந்தியா, விக்கிபீடியா, கொஞ்சம் வீடியோஸு, மேக்கு, ஆப்பிள் லிங்க்கு, விக்கிபீடியா, ட்விட்டரு, ஈவெண்ட்டு, திருப்பி ஃபோட்டோஸு, திருப்பி நம்ம கூகுள் சர்ச்சில் வர எல்லாமே இந்த ஸ்டார்ட் பேஜ் சர்ச்லேயும் வரும். ஆனால் என்ன, நமக்கு நல்ல ப்ரைவசி உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஸ்டார்ட் பேஜை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.